கிண்ணியா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மணியரசன் குளத்தை அண்டிய வயல் நிலங்களுக்கு முறையாக நீர்ப்பாசனம் வழங்குவதற்காக புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட வாய்க்கால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. 1.5 மில்லியன் ரூபாய் செலவில் இவ்வாய்க்கால் அமைக்கப்பட்டுள்ளது. வெளிவிவகார அமைச்சரின் இணைப்பு செயலாளர் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். திருகோணமலை பிராந்திய சுகாதார வைத்திய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் கந்தளாய் பிரதேச சுகாதார வைத்திய அலுவலகம் முன்னெடுத்த 3 நாள் விசேட பரிசோதனை நடவடிக்கை கடந்த 21ஆம் தேதி முதல் இடம்பெற்றுள்ளது. பொதுமக்களின் சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய வகையில் உணவு தயாரித்தல் மற்றும் விற்பனை செய்தல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து இங்கு முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பிரதேச சபையின் அனுமதியின்றி இயங்கி வந்த வர்த்தக நிலையங்கள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. அரசாங்கத்தினால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள விவசாய நவீனமயமாக்கல் செயல் திட்டத்தின் கீழ் களுவாஞ்சிக்குடி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மாதுளை பழச்செய்கையின் ஒரு பகுதியின் அறுவடை இடம்பெற்றது. களுவாஞ்சிக்குடி எக்ரி வில்லேஜ் கம்பெனியின் தலைவரின் தலைமையில் அறுவடை இடம்பெற்றது. வறுமை ஒழிப்பு செயற்பாட்டின் ஒரு அங்கமாக விவசாய நவீனமயமாக்கல் செயற்பாட்டின் கீழ் அப்பகுதியில் 150 விவசாயிகள் இந்தியன் உயர் ரக ரெட் ஏஞ்சல்ஸ் மாதுளை பழ செய்கையில் ஈடுபட்டுள்ளார்கள். உலக மீனவ தினத்தை முன்னிட்டு மீனவ மக்கள் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் காத்தான்குடியில் கவன ஈர்ப்பு பேரணி ஒன்று இடம்பெற்றது. இதில் இலங்கையின் பல பாகங்களிலும் உள்ள மீனவர்கள் கலந்து கொண்டார்கள். பேரணி காத்தான்குடி பூர்வீக நூதன சாலை முன்பாக ஆரம்பமாகி ஹிஸ்புல்லா மண்டபம் வரை இடம்பெற்றது. அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தின் 62வது பட்டமளிப்பு விழாவும் சைவ மாநாடும் சங்கத்தின் தலைவர் கார்த்திகேசன் கமலநாதன் தலைமையில் நேற்று யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையில் இடம்பெற்றது. யாழ் பல்கலைக்கழக இந்து கற்கைகள் பீடத்தின் பேராசிரியர் மா கைலாசநாத குருக்கள் இதில் பிரதமதியாக கலந்து கொண்டார். இங்கு சைவ புலவர் பட்டங்களை பெற்றதற்கான பட்டங்கள் வழங்கி வைக்கப்பட்டதோடு சைவத்திற்காக நீண்ட காலம் சேவையாற்றியவர்களுக்கு விசேட கௌரவ பட்டங்களும் வழங்கப்பட்டன. இசை முரசு நாகூர் EM ஹனீஃபாவின் 100 நினைவாக உள்ளங்களை வென்ற ஒற்றை குரல் எனும் நூல் வெளியீட்டு நிகழ்வு நேற்று மாலை கொழும்பு 10 அல் ஹிதாயா கல்லூரி கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. பேராசிரியர் MS மனஸ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பாவலர் நல்ல தம்பி சாஹிபின் புதல்வர் KAS ஹைதர் அலி பிரதமாதியாக கலந்து கொண்டார். பேராசிரியர் C மௌனகுரு சிறப்புரையாற்றியதோடு முதற் பிரதியை பிரதமாதி KS ஹைதர் அலி பெற்றுக் கொண்டார்.